1984ஆம் ஆண்டு அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வராங்க. அப்படி தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த அதே வருஷம் 1984ஆம் ஆண்டு இறுதியில இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுடைய சொந்த பாடி கார்ட்ஸ்னால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டு இறுதியில தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிட்னில ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம் உடல்நிலை சரியில்லாம போய் ரொம்ப பெட் ரெஸ்ட்ல எல்லாம் இருந்து 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களும் இறந்து போறாரு. அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டு 1000 ஆண்டு ஆயிருச்சு அப்படின்றத கொண்டாடுறதுக்காண்டி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த விழால அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த விழால கலந்துகிட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும் தஞ்சை பெரிய கோயிலுடைய முன்வாசல் வழியா வராம தெற்கு வாசல் வழியா வந்துட்டு போனாரு. இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு அடுத்த வருஷம் 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக தோல்வியடையுது. இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களால அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவரால் முதலமைச்சராக முடியல.